நான் உங்களை போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. மாமாவுக்கும் போ. ஆண்டி. வசு நீ உட்காந்து சாப்பிடுமா. இல்ல ஆண்டி, நான் உங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போதுமா? அவங்க எடுத்து போட்டுக்கலாம். நீ வந்து உட்காருவா. என்ன ராகினி நீ கொண்டு வர? அபி இல்லல்ல, அதான் ரூமுக்கு போங்க, நான் கொண்டு வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல, கொடு, நாங்க இங்கே உட்காந்து சாப்பிடுறோம். இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல, நானே எல்லாத்தையும் கொண்டு வரேன், நீங்க மேலே போங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீ மேல கொண்டு வந்து கொடுத்துட்டு இருப்பியா? கொடு, நாங்க இங்கேயே உட்காந்து சாப்பிடுறோம். உட்காரு. ஐயோ, எல்லாரும் எப்படி சாப்பிடுறீங்க இத? எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. ராகினி, என்ன இதெல்லாம்? அவளே முதல்ல கஷ்டப்பட்டு கையெல்லாம் சுட்டுக்கிட்டு சமைச்சிருக்கா. ஆனா நல்லா இல்லனா எப்படி ஆண்டி சாப்பிட முடியும்? என்னாலே இதை சாப்பிட முடியல. பத்தல. சாரி ஆண்டி, சாரி மாமா, சாரி கார்த்தி, சாரி. பரவாயில்ல. சாரி ராகினி. எனக்கு சமைச்ச பழக்கம் இல்லையா, அதனால போன்ல பார்த்து எனக்கு தெரிஞ்சதை சமைச்சேன். ஆனா இவ்வளவு மோசமா வரும்னு நான் நினைக்கல. எல்லார்கிட்டயும் நான் மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன். சாரி. நீ என்ன தப்பா பண்ணிருக்க இப்படி சாரி கேட்கறதுக்கு? இந்த அளவுக்கு பண்ணதே பெரிய விஷயமா? ஆமாம்மா, அடுப்படி பக்கமே போகாத பொண்ணு. சாம்பார், ரசம், பொரியல்னு இப்படி ஏகப்பட்ட ஐட்டம் பண்ணிருக்கியே, இது பெரிய விஷயம் இல்லையா? என்ன ராகினி, ஏன் உன் முகம்லாம் அப்படி போகுது? என்ன பிடிக்கலையா? இல்ல அது வந்துமா, ருசியா இல்லைன்னாலும் இதை தான் சாப்பிடணும். சமையல்னா என்னன்னே தெரியாத ஒருத்தி நம்மளுக்காக அவளை மாத்திக்கிட்டு சமைச்சு கொடுத்துருக்கா. அவளுக்காக நாம நம்மளை மாத்திக்கணும். அதை விட்டுட்டு இப்படி டேஸ்டா இருக்கணும் அப்படி டேஸ்டா இருக்கணும்லாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே நம்ம வீட்டுல சிறுதானிய சாப்பாடு தான், அதுவே டேஸ்ட் கம்மியா தான் இருக்கும். அதுக்கு இல்லம்மா, சும்மா சொன்னேன். பஸ் முழுசா தயாராகிற வரைக்கும் யாரும் அவ சமைக்கிறத பத்தி சின்னதா ஒரு குறை கூட சொல்லக்கூடாது, புரியுதா? கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். முத நாள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா போக போக ஈஸியாக கற்றுக்குவாமா. இல்லையா வசு? முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறேன். சரி, சாப்பிடு. சரிம்மா. இன்னும் கொஞ்சம் கூட சலிச்சுக்காம இந்த கட்டு கட்டுற? நம்ம சாப்பிடாம உட்காந்துருந்தா பசுவோட மனசு எவ்வளவு வருத்தப்படும். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவ பண்ண வேலைக்கு நம்ம ஒரு சின்ன மரியாதை கொடுக்கணும்ல. அது மட்டும் இல்லைங்க, அத்தை சொல்ற மாதிரி எந்த சூழ்நிலையிலுமே சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் நினைப்பேன். சாப்பாடும் சாமி மாதிரி. சாப்பிடுங்க.
ராகினி? எனக்கு நிறைய ஹோம்ஒர்க்ஸ் இருக்கு. நாளைக்கு பிராக்டிக்கல் கிளாஸ் வேற. நான் நிறைய படிக்கணும். நீங்களே இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறீங்களா? சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணி. வாசு, இங்க வா. என்ன வாசு, ரொம்ப 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 சாரி வாசு. எதுக்கு? இல்ல, நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பாக்குற, என்னால உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியல. ஓ சரஸ்வதி, ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன வேணுனேவா செய்யாம இருக்கீங்க? வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? நான் கிச்சனுக்குள்ள தானே வரக்கூடாது. நீ எல்லா பாத்திரத்தையும் இங்க கொண்டு வா, நான் இங்கே வச்சு கழுவி தரேன். ஏய், ஆண்டிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவங்க கிட்ட சொல்லாம செய்வோம். வேண்டாம் சரஸ், எதுவா இருந்தாலும் நம்ம நேர் வழியாவே ஃபேஸ் பண்ணலாம். பொய் சொல்லி அதனால ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அது இப்ப வேலை பார்க்கறத விட ரொம்ப கஷ்டமாயிடும். ஏற்கனவே அவங்க உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களேன்னு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். அந்த பிரச்சனையை நாம இன்னும் பெருசாக்க வேண்டாமே. பரவாயில்ல சரஸ், இந்த வேலையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். இல்ல, உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியலையேன்னு தான் நான் கேட்டேன். உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். வசு, ஐயோ, வசு, ஆண்டி. எங்க கையை காட்டு. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல ஆண்டி. இந்த வலியோட தான் நீ வேலை செஞ்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி. இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. எனக்கு தெரியுமா, உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நாம ஒரு பொறுப்புக்கு வரப்போறோம்னா உடம்புல மனசுல காயம் படுற மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்க தான் செய்யும். இது எல்லாத்தையும் தாண்டி வரணும். அப்பதான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ற தெம்பும் திராணியும் உனக்கு வரும். என்னடா அத்தை பொறுப்பை கொடுக்கறேன், அவ இடத்த கொடுக்கறேன்னு என்னென்னமோ சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்துறாளேன்னு மட்டும் நினைக்காத. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. நான் கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் பழகிக்கிறேன் ஆண்டி. நீங்க எதிர்பார்த்த மாதிரி என்னால இருக்க முடியலையேன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மற்றபடி எதுவும் இல்லை ஆண்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பார்க்கறதுக்கு தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரமே நீ கத்துப்பேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. கண்டிப்பா ஆண்டி. இதெல்லாம் ஒரு பயிற்சி மாதிரி நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்து வளர்ந்துட்டு இப்படி இங்க வந்து கஷ்டப்படுறத பாக்குறப்போ எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அதே சமயத்துல எதையும் பத்தி நினைக்காம எல்லாத்தையும் அனுசரிச்சு நடந்துக்கிற பத்தியா, அதை நினைக்கிறப்ப பெருமையாவும் இருக்கு. கோதை தன்னோட இடத்துக்கு ஒரு நல்ல ஆளை தான் சூஸ் பண்ணிருக்கா. சரிம்மா, சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க அங்கிள். என்னாச்சு மயிலு? ஏன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? பசுவை நினைச்சா பாவமா இருக்குங்க. நல்லா வேலை செஞ்சு பழக்கமானவங்களுக்கே செய்ய முடியாததெல்லாம் அவ செஞ்சுட்டு இருக்கா. கைய சுட்டுக்கிட்டதுக்கு அப்புறமும் விடாம வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவளுக்கு என்னால எந்த உதவியுமே செய்ய முடியலையேங்க. அத்தைக்கும் மாமாக்கும் அவ கஷ்டப்படுறான்னு தெரியுது. அவங்களும் வந்து ஆறுதல் சொல்றாங்க. ஆனா அது மட்டும் போதுமா? அதனால அவ கஷ்டம் சரியாயிடுமா? பாவம் வசுந்தரா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்றதால்தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. சரஸ்வதி, அவளை எப்படியாவது அந்த கஷ்டத்தை வெளியில கொண்டு வரணுன்றதுக்காகவாவது நீ சீக்கிரமா சமையல் கட்டுக்குள்ள போகணும் சரஸ். பசுக்காக மட்டும் இல்லைங்க, எனக்காக, நமக்காக நான் கிச்சனுக்குள்ள போயே ஆகணும். அதுவும் இன்னும் 4 நாளுக்குள்ள. அது நான் 4 நாள். ஆமா, நான் சபதம் போட்டிருக்கேங்க. என்ன சொல்ற? சாதாரண சபதம் இல்லைங்க, சாமி முன்னால சத்தியம் பண்ணி சபதம் போட்டிருக்கேன். திரும்பவுமா?
என்ன சபதம்? நான் இங்கிருந்து கோயிலுக்கு போனேன்ல, இந்த சாமி முன்னாடி வச்சு சொல்றேன், இனி 4 நாள்ல அந்த வீட்ல நான் சமைப்பேன். இல்லனா 5வது நாள் அந்த வீட்டை விட்டு நான் வெளியில போறேன். ஓ, இவ்வளவு நடந்திருக்கா? எதுக்காக திரும்ப திரும்ப உங்ககிட்ட அவங்க மோதிக்கிட்டே இருக்காங்க? எப்படியாவது ஒன்று அவங்க காயப்படுத்தணும்னு துடிச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல? ஏற்கனவே எக்ஸாம் விஷயத்துல அவங்க உங்ககிட்ட மோதி மூக்கோடப்பட்டது பத்தாதா? இந்த தடவை நீ தான் ஜெயிக்க போற. அதுக்கு தான் அந்த சாமியை கோயிலில் வச்சு உன்னை சபதம் போட வச்சிருக்கு. அம்மா மனசை ஜெயிக்கணும், இந்த வீட்டோட மருமகள் ஆனோன்றதுக்காக தானே சமையல் கட்டுக்குள்ள போறதுக்கு நீ இவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இந்த அம்மா கரெக்டா வந்து சபதம் போட்டிருக்காங்க. நான் கூட நீ கிச்சனுக்குள்ள போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவங்க நீ சீக்கிரமா போறதுக்கு வழிவகுத்துட்டாங்க. உனக்கு அவங்க கெட்டது பண்றதை நினைச்சு நல்லதுதான் பண்ணிருக்காங்க. இந்த சவால நீ ஜெயிச்சு அந்த அம்மா மூஞ்சில கறியை பூசத்துக்கு உனக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும்னு கேளு, நான் பண்றேன். அதை பத்தி தாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 4 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு நல்ல ஐடியாவா பண்ணி. சரஸ்வதி, இதுக்கு போய் மந்திர ஆலோசனையா கூட்ட முடியும்? நான் உன்னை சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க. சட்டுன்னு ஒரு ஐடியா வந்திருக்கு, சொல்றேன் கேளு. அதுக்குள்ளயா? பின்ன இதுக்கு என்ன ரூம் போட்ட யோசிக்க முடியும்? அவங்கள ஒரே அடியில காலி பண்ற மாதிரி ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கு. அப்படி என்ன யோசனை? அது சஸ்பென்ஸ். என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. அப்படியா? நாளைக்கே கம்பெனில இருந்து வேலைய ஆரம்பிச்சிடுறேன். என்ன உனக்கு ஓகே தானே? நான் நினைச்சாலே உங்களை ஈஸியா ஜெயிச்சிருவேன். இப்ப நீங்களும் கூட இருக்கிறேன்னு சொல்றப்போ நான் எதுக்கு பயப்படணும்? அப்போ நான் உன் பக்கத்துல இருந்தா உனக்கு பயமே இல்லைன்னு சொல்ற இல்ல? என்னங்க, இவ்வளவு பக்கத்துல வந்தா பயமா தான் இருக்கும். ஆனா எனக்கு என்னமோ அது நல்லா இருக்கு. விபத்தை தடுக்கணும்னா போதிய இடைவேளை வேணும். விட்டாச்சு விட்டாச்சு. வசு, ஏன் இங்கே நிக்கிற? ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்லையே, என்னாச்சு? இல்ல, வீட்டு வேலையெல்லாம் செய்யறது. அதனால என்ன? பரவாயில்ல. இல்ல, இதெல்லாம் உனக்கு பழக்கம் இருக்காது. பழக்கம் இருந்தாலும் கஷ்டம்தான். அபி செய்ய வேண்டிய எல்லா வேலையும் நீ செய்யறதுனா செஞ்சுதானே ஆகணும். சொல்லு கார்த்திக். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஹெல்ப்னா? இல்லை, வேலை செஞ்சு டயர்டாக இருக்க, உடம்பலியாக இருக்கும். உனக்கு நான் கை கால் பிடிச்சி விடட்டுமா? கார்த்தி, என்னாச்சு உனக்கு? நீயா இப்படி பேசுற? ஆமாம், நான் தான். ஏன்? உனக்கு இந்த மாதிரி கூட பேச தெரியுமா? இல்லை, வசதியான வீட்டில் பிறந்து வளர்ந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அதனால என்னை பார்த்த உடனே உனக்கு சிம்பத்தி வந்துருச்சு. ஐயோ பாவோன்னு பரிதாபத்தோட என் மேல இறக்கப்படுற. கார்த்தி, இந்த வேலை எனக்கு புதுசுதான். இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லைதான். வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அது எல்லாமே உண்மைதான். ஆனா எப்படியாவது முட்டி மோதி போராடி இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சிருவேன். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்னை பார்த்து பரிதாபப்படுற பாத்தியா? அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு.
ஒரு ஹஸ்பண்டுக்கு வைஃப் மேல லவ் வரணுமே தவிர பரிதாபம் வரக்கூடாது. பரிதாபத்துல கை கால் பிடிச்சு விடுறேன்னு சொன்னா அது சுகமா இருக்கும்னு நீ நினைக்கிற. ஆனா அது இன்னும் ஒரு பெரிய பாரத்தை என் தலைமையில தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. நீ என் மேல பரிதாபப்படுவேங்கிறதுக்காகலாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரல கார்த்தி. உன்னை லவ் பண்ண. நீதான் எனக்கு எல்லாமே. நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு நம்பின. பதிலுக்கு நீயும் என் மேல லவ்வா இருப்பேன்னு எதிர்பார்த்தேன். வரம் கேட்டு போன சாமி சாபம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. அதெல்லாம் ஒண்ணு தப்பில்ல கார்த்தி. நீ எப்பவும் போல இரு. உன்னால என்ன லவ் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல. ஆனா இப்படிலாம் பரிதாபப்பட வேண்டாம் ப்ளீஸ். உனக்கு போய் நல்லது பண்ணணும்னு நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும். எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஆமா, நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? பின்ன என்ன, நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா நீ விடவே மாட்டேங்கிற. சரி, உனக்கு முன்னாடி வந்து பெருக்கி கோலம் போட்டு வைக்கலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி நீ வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்க. சரஸ்வதி, எதுக்கு தேவையில்லாம நீங்க ரிஸ்க் எடுக்கணும்? ஆண்டிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஏதாவது சின்ன ஹெல்ப்பாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி, நீங்க ஏன் இவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க? இல்ல வாசு, நான் அத்தைக்கு பிடிச்சவளா மாறி அவங்க மனசுல எப்படியாவது இடம் பிடிச்சு இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கேன். இப்ப நீ படுற கஷ்டத்தை வேற பாக்கும்போது உனக்காகவாவது நான் சீக்கிரமா இந்த வீட்டுக்குள்ள அத்தை ஏத்துக்கிட்ட மருமகளா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு வேலை செய்யறதுலாம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதை விட பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? ஆண்டி உங்களை ஏத்துக்காம ஒதுக்கி வச்சிருக்காங்களே. எனக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கு. உங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும். எனக்காக நீ கவலைப்படுறதோ உனக்காக நான் வருத்தப்படுறதோ இந்த ஃபீலிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதை அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்ல. கவலையே படாதீங்க, கண்டிப்பா ஆண்டி மனசு மாறும், நல்லது நடக்கும். பரவாயில்ல வாசு, எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். ஆமா, உனக்கு கோலம்லாம் போட தெரியுமா? நீங்க வேற, நான் ட்ரீம்ல கூட கோலம் போட்டு பார்த்ததே இல்ல. அப்புறம் எப்படி இப்ப கோலம் போட போற? அதான் இருக்கவே இருக்கே போனு. போன் கிட்ட கண்ணை முடிக்கிட்டு வேண்டிக்கிட்டா வேண்டினதை கொடுக்கும். வாசு, 8 புள்ளில ஆரம்பிச்சு 2 புள்ளில முடிக்கிறது தானே, இது எனக்கே தெரியும். வா, நான் சொல்லித்தரேன். ஹெல்ப் பண்றதுக்கு தான். ஒன்னும் வேண்டாம் சரஸ்வதி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் வேணா இங்கே நின்னு எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்றேன். ஏற்கனவே ஆண்டி உங்க மேல கோவமா இருக்காங்க. இதுல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போய் மறுபடியும் உங்ககிட்ட கோச்சுக்கிட்டாங்கன்னா என்னால அதை டாலரேட் பண்ண முடியாது. ப்ளீஸ்.